ஹாரிசான்டல் லைன்னு இருக்கு. இப்போ இந்த ஹாரிசான்டல் லைன்ன்றது என்னன்னு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, வி யூஸ் இட் ஃபார் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு பில்டிங்க்கு இப்போ வந்து கீழே தரையும் மேல சீலிங்கும் இருக்கும், அதே மாதிரி ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு டாப்பும் ஒரு பாட்டமும் இருக்கும். அந்த டாப்ஸ் அண்ட் பாட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வி யூஸ் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நான் இந்த டாப் இங்க தான் இருந்துச்சு, அதனால நான் என்ன பண்றேன், இந்த டாப்பை வந்து மார்க் பண்ணி வைக்கிறேன். இப்போ மார்க் பண்ணி வச்ச பிறகு என்ன ஆச்சுன்னா, திருப்பி மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடம் என்ன ஆயிருக்கு தெரியுதா, இட் வாஸ் ஆக்டிங் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ண மார்க்கெட்டு இந்த இடத்த மார்க்கெட்டால பிரேக் பண்ண முடியல. இங்க மார்க்கெட் பிரேக் பண்ண முடியாம கீழே வந்த மார்க்கெட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் என்ன இருக்கு, ஒரு வாட்டியும் அதே லெவல்ல வந்து ரிஜெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு வாட்டியும் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன ஆச்சு, ஒரு சிக்னிஃபிகன்ட் மூவ் இருந்துச்சு. இப்போ ஒரு நார்மல் ட்ரேடரா இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லாம நீங்க சார்ட்டை பார்த்திருந்தீங்கன்னா, ஏதோ மார்க்கெட் கீழே இருந்துச்சுப்பா, திருப்பி மேல வந்துச்சு, இந்த இடத்துல ஏன் திரும்பிச்சுனே தெரியல, இங்க இருந்து திடீர்னு கீழே வந்துச்சு, திருப்பி மேல போச்சு, மறுபடியும் கீழே வந்துச்சு, திருப்பி இந்த இருந்து மேல போச்சு, இந்த இடத்துல வந்து ஏன் திரும்பிச்சுன்னு தெரியல. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த இடத்துல திரும்புறதுக்கு, இந்த இடத்துல திரும்பினதுக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் ஏறினதுக்கு, பிளஸ் இந்த இடத்துல எல்லாம் உடைக்க முடியாம நின்னதுக்கு ஒரே ரீசன், இதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கு.